தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மன்னிப்போம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே, நாம் மன்னிக்கும் குணம் கொண்டவர்களாக காணப்படுகிறோமா? தேவனுடைய அன்பினாலே நம் பாவங்களை கழுவி ஆக்கினை தீர்ப்பில் இருந்து, மரணத்தில் இருந்து விடுவித்து பரலோக ராஜ்யம் சேர்க்க தம்முடைய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்திற்கு ஈந்தளித்தார். நம்முடைய பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை நீதிமான்களாக மாற்றி பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தம்மை முழுமையாக சிலுவையில் அர்ப்பணித்து மரண தருவாயில் அவர் கூறிய முதலாவது வார்த்தையாக, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக முறையிடுகிறார். நம்முடைய வாழ்விலும் நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கும் மனதை உடையவர்களாக காணப்படுகிறோமா? இயேசு கிறிஸ்துவானவர் தாம் ஊழியம் செய்தபடியே தன்னுடைய வாழ்வில் இறுதி நிமிடங்கள் வரையிலும் நன்மை செய்கிறவராக, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக காணப்பட்டார். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த வார்த்தைகள் மத்தேயு 5:44, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நாம் நம்முடைய வாழ்வில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக காணப்படுகிறோமா? நம்முடைய சத்துருக்களுக்கு, நம்முடைய வாழ்வில் நமக்கு பலதரப்பட்ட நிந்தைகளை உண்டாக்குகிறவர்களுக்கும் துன்பமான காரியங்களை ஏற்படுத்துகிறவர்களுக்கும் அவர்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்கும் பிள்ளைகளாக காணப்படுகிறோமா? கொலோசேயர் 3:13 ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வசனம் சொல்கிறதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட, பரிசுத்தத்தில் நிலை நிற்க, அவருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் நமக்கு கிடைக்க நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்கும் குணம் கொண்டவர்களாக, ஒருவருடைய பாவத்தை ஒருவர் மன்னித்து கரைத்திரையற்றவர்களாக காணப்பட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம், யாவரையும் மன்னிப்போம். இயேசுவின் நாமத்தினால் ஆமீன்.